தமிழ்நாடு அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து நகர்வுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் விஜய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. பதவியேற்க இதுவரைக்கும் அழைப்பு இல்லாத நிலையில் தற்போதைய தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஆலோசனையில் ஈடுபட்டு வரதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்கள் எம்எல்ஏக்களை சென்னைக்கு அழைத்து இருக்கிறதாவும், ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில மாற்று வழியை திராவிட கட்சிகள் தேடுவதாக சொல்லப்படுது. ராஜேஷ் இணைப்பில் இருக்காரு. ராஜேஷ், இது நம்ப தகுந்த தகவலா? இதை நம்புறதுக்கே முடியலையே, இது என்ன நடக்குது? கௌதமி, இது நம்ப தகுந்த தகவல் தான், உறுதியான தகவல் தான். அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வெற்றி கேண்டிடேட்ஸ், அவர்களுடைய எம்எல்ஏக்களை அழைத்து அவர்கள் இந்த கூட்டங்கள், வெளிப்படையான கூட்டங்கள், ரகசிய கூட்டங்கள் என்று பல்வேறு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் திரையிலேயே அந்த புகைப்படத்தை கூட காட்டுகிறோம். இன்று மாலை அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இபிஎஸ் அவர்கள் அவரது இல்லத்திலே, அந்த பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நம் திரையிலேயே அந்த புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமாக திமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி வாயிலாகவும் சிலரை நேரில் அழைத்தும் திமுகவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கவர்னரை ஏற்கனவே சென்று சந்தித்தார். தற்போது வரை அவரை ஆட்சி அமைக்க கவர்னர் இன்னும் அழைக்கவில்லை. ஒருபுறம் நேரு ஸ்டேடியத்திலே நடைபெற்று வந்த அந்த பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதிலே அந்த இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் நாம் என்ன செய்ய முடியும், இதில் ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த ட்விஸ்ட் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்கள் எதற்காக ஆலோசனை நடத்துகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், இந்த 2 மணி நேர ஆலோசனையில என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்து வெளியாகும் போது என்ன விஷயங்கள் என்பது தெரிய வரும். கௌதமி, நன்றி ராஜேஷ்.